தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிய அனுமதி எதுவும் தரப்படவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். ஆளுநர் மாளிகை ஒரு கிளாரிபிகேஷன் விளக்கத்தை தான் கொடுத்திருக்கு பாலா. இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் மீது வழக்கு பதிவை தமிழக அரசு செய்திருக்கு. அதற்கான ஒப்புதலை ஆளுநர் வழங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் பல ஊடகங்கள்ல தவறான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதை விளக்கும் வகையில் தான் தற்போது ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஊடகங்கள் பலர் வரும் செய்தி குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை கடந்த 2 நாட்களாக பொதுமக்களிடமிருந்து பரபரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை. மேலும் அது தொடர்பாக அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்று இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று ஆளுநர் மாளிகை தற்போது இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் அரசு மட்டும்தான் இந்த வழக்கு தொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சுபாஷ், தொடர்ச்சியாக நீங்க குறிப்பிட்டது போல அப்படி ஒரு செய்தி பரவி இருந்தது. என்ன காரணத்திற்காக அது போன்ற வழக்கு பதிவு செய்யப்படும் என்கிற தகவல் வெளியானது? ஆக்சுவலா இது ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படின்றவங்களுக்கு ஒரு வழக்கு தொடக்குறாங்க, இல்ல அவங்களுக்கு காரணிகள் தேவைப்படுது அப்படின்னா அப்ப கூட ஸ்பீக்கர் மூலமா தான் அது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி பண்ணுவாங்க. பட் அவர் இதுல எந்த இதுலயுமே பொருந்தாத ஒருவர், ஓய்வு பெற்ற அதாவது விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி என்ற அடிப்படையில் இப்படி எல்லாம் செய்திகள் வெளியானது. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு குழப்பத்திற்கு ஆளுநர் மாளிகை ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்குன்னு தான் சொல்லணும் போல. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.